மும்பையில் இரவு முழுவதும் வெளுத்து வாங்கிய கனமழையால் பல்வேறு இடங்களில் வெள்ள நீர் சூழ்ந்திருக்கிறது. விவரங்களோடு மூத்த பத்திரிகையாளர் ஜவஹர் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். மும்பையில என்ன மாதிரியான நிலவரம் இருக்கு சார்? மழை ஏன் இவ்வளவு வெள்ளம் இருக்காங்க? என்ன பாதிக்கப்பட்டிருக்கு மக்கள்? இப்போ ராதா, நீங்க பாத்தீங்கன்னா மும்பைல ஒரு நேரத்தில் இருந்து, அதாவது ஒரு நேற்று ஒரு இரவுல இருந்து ஒரு கனமழையா பெஞ்சிட்டு இருக்கு. நிறைய பகுதிகள், அதாவது மும்பைல இருந்து தானா ஏரியா, அதாவது மும்பை பக்கத்துல உள்ளது. அதுக்கு பிறகு மும்பை மட்டுங்கா ஏரியா, மட்டுங்கால இருந்து அந்தேரி, அந்த ஏரியா பூரா ஹைவே, வெஸ்டர்ன் எக்ஸ்பிரஸ் ஹைவே பார்த்தாலும் சரி, ஈஸ்டர்ன் எக்ஸ்பிரஸ் கனமழையா இருக்கு. நிறைய இடம் தண்ணி கட்டி இருக்கு. ஆனாலும் இந்த நம்ம அரசாங்க சார்பா தண்ணி கடலுக்குள்ள போறதுக்கும் மற்றபடி ட்ரைனேஜ் லைன்ல போறதுக்கு எல்லாமே வசதி பண்ணிருக்காங்க. ஆனா இருந்தாலும் நிறைய ஸ்கூல்கள், அதாவது பள்ளிக்கூடம், காலேஜ் எல்லாத்துக்கும் லீவ் விட்டுருக்காங்க. அரசாங்க சார்பா நிறைய மக்களை வெளியே போறதுக்கான வாய்ப்பு ஏதோ ரொம்ப முக்கியமான வேலை மட்டும் வெளியே போங்க, இல்லைன்னா வெளியே போறதுக்கு தடுக்கிற மாதிரி ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. அதே மாதிரி எல்லாமே ஸ்கூல், காலேஜ் எல்லாத்துக்கும் லீவ் விட்டாச்சு, விடுமுறை கொடுத்தாச்சு. அதே மாதிரி நீங்க இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, ட்ரெயின்ஸ், அதாவது லோக்கல் ட்ரெயின்ஸ், மும்பையோட லைஃப் லைன் லோக்கல் ட்ரெயின், அதே நிறைய இடத்துல லேட்டாகவும் போயிட்டே இருக்கு. அந்த ரெகுலர் மூவ்மெண்ட் இல்லாம லேட்டா போயிட்டே இருக்கு. பஸ் சர்வீசஸ் கொஞ்சம் லேட்டா போகுது. ஏன்னா டிராபிக் அந்த எல்லா ஏரியாவிலும் சரி, வெஸ்டர்ன் எக்ஸ்பிரஸ் ஹைவேல ஃபுல், காந்திவெல்லி, போரிவெல்லி, அந்த ஏரியால ஃபுல்லா நீங்க பாத்தீங்கன்னா, அந்த ஏரியால பார்த்தாலும் விலன்ஸ் எல்லாமே எங்கெங்க தண்ணி கட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் தண்ணி கட்டிருக்கு. ஸோ இப்போ இருக்க சூழ்நிலை குறைஞ்சது. இப்போ வெதர் இப்போ பியூரோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா, குறைஞ்சது ஒரு 10 மணி வரையாவது இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. அதுக்கு பிறகுதான் தண்ணி குறைச்சதுக்கான வாய்ப்பு. இப்போ மும்பை முற்றிலும் பாதிக்கப்பட்டிருக்கு. ரயில் சேவை, போக்குவரத்து சேவை எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கு. இயல்பு நிலைக்கு எப்ப திரும்பும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம்? வெள்ள நீரை அகற்றுவதற்காக மாநகராட்சி சார்பில் இருந்து எதனா நடவடிக்கை அங்க எடுக்கப்பட்டிருக்கா, முடுக்கிவிடப்பட்டிருக்கா சார்? ஆமாம், அதாவது நீங்க பாத்தீங்கன்னா, மழை தண்ணி போறதுக்கான மாநகராட்சி சபை எல்லா இடம் இந்த பம்பிங் மஷின், பம்பிங் ஸ்டேஷன் முக்கியமான இடத்துல நிறைய இடத்துல பண்ணி வச்சிருக்காங்க. கிங் சர்க்கிள், மிலன் சப்வே, அதாவது எங்க எப்பவுமே தண்ணி கட்டுற இடம் இருக்கோ அங்க பெரிய அளவுல பம்பிங் ஸ்டேஷனும் சரி, பம்பிங் மஷின் எல்லாம் வச்சிருக்காங்க. அதனால ஒரு 2 மணி நேரத்துக்குள்ள, அதாவது மழை இப்போ கொஞ்சம் கொஞ்சமா குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, குறைஞ்சிட்டே இருக்கு. அதே மாதிரி ஒரு 2 மணி நேரத்துல இருந்து 3 மணி நேரத்துக்குள்ள எல்லாமே அந்த ஒரு நார்மல் சிச்சுவேஷன், அதாவது ஒரு போக்குவரத்து ஓரளவு கிட்டதான சாமானிய சிச்சுவேஷன்ல வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி சார்.